ஹாய் மக்களே, இப்போ ஒரு கான்செப்டை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, கதைகளோட தொடர்ச்சி அதை மாதிரி பார்ப்போம். ஒட்டக கதை வரும் இல்லையா, அது மாதிரி கழுத கதை ஒன்று சொல்கிறேன். நான் கதிரேசன்கிறவன் கழுதை வச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஒட்டக கதை சொல்கிறேன். அந்த கழுதையை எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு தேவை என்ன, ஒரு பொதி தாங்கிற ஒரு ஒருத்தர். அது கழுதை எடுத்துகிட்டு போவான். கழுதை என்ன பண்ணும், வெளியில் எடுத்துகிட்டு போவோம். இது என்னோட கற்பனை கதை. கழுதை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டு வாசலையாக வந்து துணியை வாங்கி அந்த கழுதை முதுகு மேலே அந்த மூட்டையை வைப்பான். அந்த கழுதை என்ன செய்யும், அது வந்து துணியை சுமந்துட்டு போகும். ஒரு மூட்டை 2 மூட்டை சுமந்து போகும். எல்லா இடத்துலையும் வாங்கி அவன் என்ன செய்வான், அந்த தெருவெல்லாம் வாங்கிட்டு அந்த கழுதையை துணியை எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டு வெளியில் வச்சு ஒன்றும் இல்லை, சர்ஃப் தண்ணியில் நனைச்சி வைப்பான். நனைச்சி வைக்கும்போது அந்த கழுதை வந்து இப்படி கத்தும், அப்படின்னு கத்தும்போது அந்த கழுதையை பார்த்து அவன் கேட்பான், என்ன வேணும் இப்படி கேட்பான். அது என்ன கேட்கும், அப்படின்ட்டு ஃபுட்ஸு கேட்கும். என்ன ஃபுட்ஸ் கேட்கும், கொஞ்சம் புல்லுக்கட்டு, ஆடு என்ன சாப்பிட்றோ அது கேட்கும். அவன் என்ன சொல்லுவான், புல்லுக்கட்டு ரோட்டில் மேய்ஞ்சிக்கோ அப்படின்ட்டு காட்டுவான். புல்லுக்கட்டு என்ன செய்வாங்க, நல்லா பிச்சு வச்சு அதை வந்து கழுதைக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அவன் வந்து நீயே மேய்ஞ்சிக்கோ அப்படிங்கிறான். போஸ்டர் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறான். எந்த இதுலையாவது போஸ்டர் கழுதை மேய்ஞ்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதான் அந்த உனக்கு பயங்கர கோவம் வந்துடுறது அந்த கழுதைக்கு. என்ன ரோட்டில் உள்ள குப்பையும் இதையும் எடுத்து சாப்பிட சொல்கிறேன், நீ வந்து எனக்கு எடுத்து வைக்கணும், எனக்கு ஒரு புல்லுக்கட்டு எடுத்துன்னு வந்து வைக்கணும். பேப்பர் சாப்பிட்றேன்னா ஒரு 4 பேப்பர் கொண்டு வந்து நீ வெயி. பேப்பர் சாப்பிட்டு எங்கே பார்த்துருக்க நீ அப்படிங்குது. நீ பேப்பர் சாப்பிடுவேன் எனக்கு தெரியும், பேப்பர் துணியெலாம் சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற போது எனக்கு ப்ராப்பராக அந்த பேப்பர் துணி கொண்டு வரதுக்குள்ள புல்லுக்கட்டு, வைக்கோல், தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது இந்த கழுதை. அப்படிங்கிறது. உடனே என் மகனுக்கு பயங்கர கோவம் வருது. உனக்காக நான் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ட்டு ஒரே குத்து ஈட்டியால் குத்திடலாம். கழுதைக்கு இது கொடுக்காம புண்ணு வந்த உடனே கழுதைக்கு பயங்கர கோவம் வருது. சரி, இந்த ஏதாவது பண்ணுவோன்ட்டு அவன் போயிட்டு வரத்துக்குமே ஒரு கழுதை பக்கத்தில் ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறது, இப்படி துணி தள்ளுது. புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த முருகேசனோட பொண்ணே வந்து என்ன பண்ணுது, அந்த துணி எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சுருது. வேறு இடத்துல, எப்போதும் இல்லாத இடத்துல வேறு இடத்துல ஒழிச்சு வச்சிடும். துணி எங்கேன்னு பார்க்கும்போது ஒரு பிட்டு துணி வாயில் வச்சுட்டு, ஏன் துணி எங்கே அப்படின்னு, கழுதை சாப்பிட்ருச்சுப்பா அப்படிங்கிற. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, கழுதையை பார்த்துக்கோன்னு சொன்னியா, சாப்பிடுதா சாப்பிடலையான்னு பார்த்துட்டு இருந்தேன்ப்பா அப்படிங்கிறது. உடனே அவன் சொல்கிறான், அடி பாவி, கழுதையை பார்த்துக்கோன்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த இதில் விட்டுறான் இடத்துல. அதாவது துணி டோபிக்கு போட்ட துணி, டோபின்னா என்ன வாஷிங்க்கு எனக்கு கொடுத்த துணியை கொண்டு வந்து கழுதையை தரன்னு அந்த இதில் தெருவில் விட்டு அந்த தெருவுக்காரங்களாம் கேட்குறாங்க, துணி என்னாச்சு அப்படின்னு கேட்குற போது, துணி இந்த கழுதை தின்னாச்சு அப்படிங்கிறான். தின்னாச்சுன்ட்டு சர்வசாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கழுதை அந்த டோபியை எல்லாரும் அடிக்க வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு வண்டியில் வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்குது. எல்லாருக்கும் கொடுத்தோன்னே அந்த கழுதை அவர் அப்படியே பார்க்குறாரு. பாப்பா ஒழிச்சு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க, நான் சீரியஸாக நினச்சிட்டு அழுதுகிட்டே வந்தேன் அப்படின்ட்டா. அழுதெல்லாம் அந்த ரிலே ஸ்டேஷன் வேணுங்க, கழுதையை குத்தின நீனு, கழுதைக்கு பிறகு புண்ணு வந்துடுது அப்படின்னா. உடனே அவன் இப்படி பார்க்குறான், கழுதையை குத்தினதுக்காக அவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன் நீ, அந்த கழுதை என்னெல்லாம் பண்ணிச்சுடுவான், வெளியில் எல்லாமே வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். என்ன இல்லை நம்ம ஊரில் போஸ்டரில், சினிமா போஸ்டர்லாம் அங்கங்கே போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த போஸ்டரில் சில போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கு, இந்த படம் அந்த படம்ன்ட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதை போய் சாப்பிட்டுக்கோ தைரியமாக, மக்களுக்கு நல்லது பண்ணணும். இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, போஸ்டரை பார்த்துட்டே வண்டி இடித்து விழுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால தான் போஸ்டரை கழுதையை சாப்பிட சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு இப்படி கேட்குறா, இவ்வளோ அவேர்னஸ் அவனுக்கு வந்துடுது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ,
நீ வந்து கம்மு ஒட்டின செவுத்தில் போய் சாப்பிட்டுக்கோங்கிறியே, இந்த கழுதை எத்தனை நாய் பிரிச்சுன்னு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு கழுதைக்கு உன்னுக்கு ஒழுங்காக மருந்து கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் அவங்க டோபி துணியை கொடுத்து பைசா வாங்கிட்டு அந்த பைசா வாங்கின காசில் என்ன பண்ணிச்சு, வெட்டனரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து போட்டு கழுதையை சரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இனிமேல் இந்த கழுதையை வெயிட் தூக்க வைக்கக்கூடாது போயிட்டு அங்கங்கே அயன்மெண்டி போட்டாங்க. கழுதையை பத்திரமா இங்கே கொண்டு போய் விட்டாங்க. வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லேருந்து சூக்கு போயிடுச்சு. பாய்.